திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குற்றம் சாட்டி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ள நிலையில் கர்ப்பிணி பெண் உயிரிழப்பில் நடந்தது என்ன? அரசு மருத்துவமனைக்கு நடந்து அழைத்துச் செல்லப்பட்ட பெண் அடுத்த சில மணி நேரங்களில் உயிரிழந்து விட்டதாக கூறியதை ஏற்க முடியாமல் அழுது புலம்பும் தாயின் கண்ணீர் காட்சிகள்தான் இவை. இரண்டு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் நடந்தது என்ன? அப்பாவி பெண்ணின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்குமா? வந்து உடனே மூச்சு திணறதுங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. வந்து உடனே அவங்க சொன்னது ஜுரம்னு சொன்னாங்களா, வாந்தி எடுத்துன்னு சொன்னாங்களா? நீங்களே ஃபர்ஸ்ட் வரல, அவங்க திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோழி கிராமத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். கட்டிடப் பணியில் சென்ட்ரிங் வேலை செய்து வரும் இவருக்கும் இடையூரைச் சேர்ந்த அபினா என்ற பெண்ணுக்கும் 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. அபினா 2 மாதம் கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை மாலை அபினாவிற்கு முதுகுவலி ஏற்பட்டதால் சிகிச்சை அளிப்பதற்கு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அபினாவின் கணவர், தாயார் மற்றும் உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்கு பணியில் மருத்துவர் இல்லாததால் அங்கிருந்த செவிலியர்கள் மருத்துவம் பார்த்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். செவிலியரும் மருத்துவரிடம் செல்போன் மூலமாக பேசியபடி அபினாவிற்கு சிகிச்சை அளித்ததாக தெரிகிறது. அபினா 3 ஆண்டுகளுக்கு முன் நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தமாக சிகிச்சை பெற்றதாக தெரிய வருகிறது. அபினாவிற்கு செவிலியர்கள் சிகிச்சை அளித்த போது அங்கு வந்த மருத்துவர் பூஜா சிகிச்சை சம்பந்தமாக கேட்டறிந்து மருத்துவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் மருத்துவர் தங்களிடம் வந்து அபினா இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்ததாக உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். திருவாரூர் கொண்டுட்டு போயிருந்திருப்பேன்ப்பா. என் பொண்ணு நல்ல பேர் நல்லா பார்த்தாங்கப்பா. டாக்டரெல்லாம் வந்தப்பா, நர்ஸு தான்ப்பா பார்த்தாங்க. நான் அப்படியே கேட்டப்பா, ஃபோன் பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே ஒன்று பண்ணினாங்கப்பா. ஐயோ நான் பொண்ணை கொண்டு விட்டேன்ப்பா. பொண்ணு அடிச்சுக்கிட்டு தான்ப்பா கேட்டாங்க. மறுபடியும் தான்ப்பா டாக்டர் வந்தாங்க. என் பொண்ணை கொண்டு விட்டாங்களே நான் கொண்டு விட்டாப்பா. என் பொண்ணு கொண்டு விட்டாப்பா, நான் கொண்டு விட்டப்பா. தங்கள் பெண் தங்களுடன் நடந்துதான் மருத்துவமனைக்கு வந்தார். நாங்கள் ஆம்புலன்ஸில் கூட்டி வரவில்லை, முதுகுவலி என்றுதான் கூட்டி வந்தோம். ஆனால் மருத்துவமனையில் மூச்சு திணறல் என்கின்றனர் என உறவினர்கள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். நாங்கள் அழைச்சிட்டு வந்தது முதுகுவலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்தது. இவங்க பார்த்தப்போ என் பொண்ணை கொண்டு விட்டாங்க. என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, என்ன பண்ணாங்க, எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன பண்ணாலும் ப்ராப்பராக நாங்கள் 3 பேர் 4 பேர் வெளில நிற்கிறோம்ல, எங்கிட்ட அவங்க கேட்கணும்ல. இதாட்டம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இதாட்டம் போட்டால் இதாட்டம் இன்ஃபெக்ஷன் ஆகும், போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்ல. அவங்க எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்காம அவங்களே என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு போட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து இதாட்டம் சொல்கிறாங்க, இறந்து போட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் அபினா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் தங்கள் வீட்டு பெண் உயிரிழந்த சோகத்தில் இருந்த உறவினர்கள் போலீசார் மற்றும் மருத்துவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நான் அங்கேருந்து முதுகுவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைச்சி வரேன். அந்த நர்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் எல்லாம் எனக்கு நேரம் தான் பார்க்குறாங்க, இல்லை நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் எல்லாம். ஆனால் என்ன இன்ஜெக்ஷன்? ஆமாம் சார், அவங்களுக்கு வந்து அவங்க வந்தப்போ எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு, புரியுதுங்களா? ஆனால் சடனாக உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அவங்க கூட இருந்த அம்மா எங்க? அவங்க அம்மா எங்க? இல்லை, அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்களும் இருந்தாங்க. இல்லை நான் இல்லை சார், அவங்கள வச்சு நான் பேசுகிறேன். அவங்கள கூட்டிட்டு வாங்க. இல்லை, அவங்கள கூட்டிட்டு வாங்க. எனக்கு கேட்கணும், உங்ககிட்ட. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க.
இதையடுத்து உறவினர்களிடம் பேசி சமாதானப்படுத்திய போலீசார் அபினா உடலை உடற்கூறாய்வுக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கேட்பதற்கு தலைமை மருத்துவரை அணுக முயற்சித்த போது அவர் செய்தியாளர்களை சந்திக்க முன்வரவில்லை. மேலும் மருத்துவமனை தரப்பில் எந்த தகவலும் தெரிவிக்கவும் இல்லை. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் தலைமையில் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் உடற்கூறாய்வு முடிவின் அடிப்படையில் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.